ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஃபேமஸ் மூர்த்தி காஃபி கடாய் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 1/2 hour போல் அப்படியே இருக்கட்டும். அடுத்து கிரேவிக்காக 5 வெங்காயம் 7 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்தாதான் டேஸ்டா இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் அதோட சேர்த்துருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். ஒரு பவுலில் முந்திரி, கசகசா, சோம்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 75% குக் ஆனால் போதும். கிரேவிக்கான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு, பட்டை, காஞ்ச மிளகா லோ ஃப்ளேமில் வச்சு பொடி பண்ணி எடுத்துருங்க. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஆனியன் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதோட சேர்த்துருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததும் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட் அதோட சேர்த்துருங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி விழுவாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ நம்ம சிக்கன் பொரிச்சு வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நல்லா சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட முந்திரி, கஸ்தூரி மேத்தி கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். மல்லித்தலை நம்ம வதக்கி எடுத்து வச்ச ஆனியனையும் அதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபேமஸ் மூர்த்தி காஃபி கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.